ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் 26, 2024. பாபா நமக்கு தனது சக்திகளை வழங்கி மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆக்கிவிட்டார். மேலும் மாயை என்ற எதிரியிடம் போரிடுவதற்கு பல போர் யுக்திகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் மாயையை பார்த்து பயப்படக்கூடாது. மாறாக நான் மாயையை வென்றாக வேண்டும் என்ற திடமான எண்ணம் வைக்க வேண்டும். யார் மாயையிடம் முதலிலேயே பயந்து விடுவார்களோ அப்போதே பாதி தோல்வி அடைந்து விடுகிறார்கள். சந்தேகமின்றி மாயையும் மிகுந்த பலம் வாய்ந்ததுதான். காமத்தின் இச்சையானது உலகில் நாலாபுறங்களிலும் முகாமிட்டுள்ளது. கோபம், அகங்காரம், பேராசை, பற்றுதல் ஆகியவை மனிதரை ஆட்டி வைக்கின்றன. இவை மனிதரை தம் வசப்படுத்தியிருக்கின்றன. ஆனால் நமது துணைவர் யார்? யார் நமது தலைவனாக இருக்கின்றார்? அவர் நமக்கு போர் யுக்திகளை கற்பித்ததோடு மட்டுமன்றி நமக்கு சக்தியையும் வழங்கியிருக்கின்றார். கூடவே இருந்து உறுதுணை புரிகின்றார். எவ்வாறெல்லாம் மாயை தாக்கினால் எவ்வாறு நாம் வெற்றியடைவது என்று அனுதினமும் சமிக்கை காட்டுகின்றார். எனவே சர்வ வல்லமை படைத்த தந்தையின் துணையோடு மாயையுடன் போரிடுவோம். தனியாக போரிடக்கூடாது. தனியாக ஆகிவிடுவோமானால் தோல்வியடைந்து விடுவோம். இதைத்தான் பாபா கூறுகின்றார். மாயையை அழையுங்கள், பயப்படாதீர்கள் என்கின்றார். ஆனால் நாம் மாயையை அழைப்போமானால் சில நேரங்களில் அது வந்துவிடக்கூடும். எனவே யார் மிகுந்த சக்தி படைத்தவரோ, யார் மீண்டும் மீண்டும் மாயையை தோற்கடித்திருக்கிறாரோ அவரே மாயையை அழைக்கலாம். மற்றவர்கள் மாயையிடமிருந்து விலகியிருப்பதே சரியாகும். விகாரங்களிலிருந்து விலகியிருப்போம். நமது சித்தத்தில் எங்கும் காம இச்சை இல்லைதானே என்று ஆழமாக சோதனை செய்வோம். உள்நோக்கு முகமாக இருந்து அமைதியில் சென்று அமர்வோம். தனக்குத்தான் நினைவுபடுத்திக் கொள்வோம். நான் முழுமையான தூய்மையான ஆத்மா ஆவேன். என்னிடம் முழுமையான தூய்மையின் சக்தி இருக்கின்றது. எனது மூல சொரூபமே முழுமையான தூய்மையானதாகும். இவ்வாறு சிந்தனை செய்ய செய்ய தூய சம்ஸ்காரங்கள் விழிப்படையும். மேலும் நீண்ட காலமாக ஆழ்மனதில் பதிந்துவிட்ட தூய்மையற்ற சம்ஸ்காரங்கள் மெல்ல மெல்ல நீங்க துவங்கும். நாம் அவசியம் மாயையை வெற்றியடைய வேண்டும். முற்றிலும் எண்ணத்தில் சக்தியை நிரப்பி விடுவோம். தைரியம் மற்றும் உறுதித்தன்மை இவை இரண்டும் மிகவும் அவசியமானவையாகும். மாயையினுடைய பல சொரூபங்கள் நம் முன்னிலையில் வருகின்றன. அவற்றை பற்றிய ஞானமும் நமக்கு இருக்க வேண்டும். அவ்வப்போது மிகுந்த இனிமையான ரூபத்தை தரித்து வருகிறது. தோழியை போன்று வந்து கூடவே அழைத்து செல்கிறது. மனதை கவரக்கூடிய சொரூபத்தில் வருகிறது. நாம் அதனை கண்டறிவோம். நாம் மிகுந்த ஞானம் நிறைந்தவராகவும் அனுபவம் நிறைந்தவராக ஆகிவிடுவோம். மாயையினுடைய சூக்ஷ்மமான சொரூபங்களை கூட நம்மால் கண்டறிய முடிய வேண்டும். அதன் ஒவ்வொரு சூழ்ச்சியையும் புரிந்து கொண்டு தோற்கடிப்போம். எனவே வாருங்கள், நினைவு செய்வோம். நான் கல்ப கல்பத்தின் வெற்றி ரத்தினமாவேன். அநேக முறைகள், கோடிக்கணக்கான முறைகள் இந்த மாயையினை நான் வெற்றியடைந்திருக்கிறேன். என் நெற்றியில் வெற்றி திலகம் இருக்கிறது. நமது வெற்றியின் கொடியை ஏற்கனவே பாபா அசைத்து விட்டார். எனவே எனக்குள் மாயையினை வெற்றியடைவதற்கான முழுமையான சக்தி இருக்கிறது. ஒருவருக்கு தனது வெற்றியின் மீது முழு நம்பிக்கை இருக்கும்போது அவர் போர் செய்யக்கூடிய திறனும் அழகும் தனிப்பட்டதாக இருக்கும். எனவே மாயைக்கு சவால் விடுவோம். நீ வந்து பார், மீண்டும் உன்னை நான் வெற்றியடைகிறேன். 2 யுகங்கள் வரை உனது பெயர் அடையாளம் கூட இல்லாத அளவிற்கு முழுவதுமாக உன்னை அழித்து விடுகிறேன். இவ்வாறு நாம் சக்தி வாய்ந்தவராக ஆகிவிடும்போது மாயை பலம் இழந்துவிடும். எனவே இது யுத்தமாகும். தொடர்ந்து செய்வோம். களைப்படையக்கூடாது. தோற்றுவிடக்கூடாது. நமது சக்திகளை மறந்துவிடக்கூடாது. இன்று முழு நாளும் நினைவு செய்வோம். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். மேலும் வெற்றி ரத்தினமாவேன். மேலும் பரந்தாமத்திலிருந்து பாபாவின் சக்திகள் நிரந்தரமாக என் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றன.
மிகுந்த அழகான அனுபவத்தோடு முழு நாளையும் மாயை வென்றவன் நான் என்ற மனநிலையில் கழிப்போம். ஓம் சாந்தி.